பட்டக்காரஸ் இப்படி ஒரு முறை செஞ்சு குட்டீஸ்களுக்கு கொடுத்து பாருங்கள், ஜாலியாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணலாமா? 1 கிளாஸ் பொட்டுக்கல்லை எடுத்து அதை நல்லா நைஸாக அரைச்சி சலித்து எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் பொட்டுக்கல்லைக்கு 4 கிளாஸ் அரிசி மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு இதே மாதிரி நல்லா கொட்டிட்டு சலித்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவு சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட ஒரு பவுடர் அரைச்சி சேர்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் கட்டி பெருங்காயம், ஒரு 4 பூண்டு பல், ஒரு 3 வரமிளகாயை நல்லா அரைச்சி இது கூட நான் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி அந்த பவுடரையும் நல்லா வந்து கலந்து விட்டு கொஞ்சம் வெதுதுப்பாக சூடு தண்ணி இருக்கிற மாதிரி கை பொறுக்கிற அளவுக்கு ஊற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இதை முறுக்காச்சியில் போட்டு அந்த பட்டைக்கரசு நல்லா எண்ணெய் சூடாக இருக்கும் போது பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா தனித்தனியாக போய் நல்லா வெந்து வந்துடும். ஓரளவுக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு அந்த எண்ணெயோட கொதி படங்கினதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஜாலியாக சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.